Hi, welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இங்கே 4 sets ஆஃப் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்டு. இதனுடைய தமிழ் மீனிங் என்னது? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்டு. என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி வாக்கியம் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் இருக்குது? Middle option is the correct answer. It is very important to know what has happened because we should not come to a conclusion without knowing it. ஏனென்றால் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி, அதனுடைய தொடர்ச்சியான வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கீழே இருக்கிற 3 செட்டையும் நல்லா வாட்சி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டென்ஸுடைய மீனிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங் எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் அகமத். ஐ ஆம் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஹோல்டர் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த சென்டென்சஸை ஃபாலோ பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் இருக்குது? பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் அகமது. நான் அகமது. ஐ ஆம் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஹோல்டர் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நான் எங்கே டிப்ளமோ படித்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஐ டிட் மை டிப்ளமோ இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ராங். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுடைய கண்டினியூட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் பை அஸ் எஸ்டர்டே இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஒன். நேற்று நம்மகிட்ட வந்த சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் முக்கியமானது. இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் டூ. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், யாருக்கும் தெரியக்கூடாது. நவ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் எது? We are taking necessary steps to keep the places tidy. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் இடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள போதுமான அளவு முயற்சி எடுத்து வருகிறோம். We are taking necessary steps to keep the places tidy. Cleanliness is important. மற்ற சென்டென்சஸ் எல்லாம் இந்த சென்டென்ஸோட மேட்ச் ஆகாது. லாஸ்ட் வீக் he had phoned me and informed his arrival. இந்த சென்டென்ஸுடைய மீனிங் புரிஞ்சிட்டு இதை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போன வாரம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வருகையை தெரிவித்தார். ஐ ஃபர்காட் டு டெல். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் இந்த சென்டென்ஸோட மேட்ச் ஆகாது. will you come with me? இந்த கேள்வியை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் எது? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். நீ என்னுடன் வருகிறாயா? will you come with me? ஓ ஷியோர், கண்டிப்பாக வருகிறேன். ஸோ தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகாது. ஃபாதர் டோல்டு ஹிஸ் சன் தட் ஹி வாஸ் கோயிங் டு ஊட்டி. இன்டைரக்ட் சென்டென்ஸில் இருக்குது. இதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுற சென்டென்ஸ் எது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த சன் டோல்டு ஹிஸ் ஃபாதர் தட் ஹீ வுட் ஜாயின் ஹிம். அப்பா ஊட்டிக்கு போகிறதா சொல்கிறாரு. மகனும் என்ன சொல்கிறான்? நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். த சன் டோல்ட் ஹிஸ் ஃபாதர் தட் ஹீ வுட் ஜாயின் ஹிம். ஹி ஹாஸ் நாட் டன் ஹிஸ் ஒர்க் எட். அவர் இன்னும் அவருடைய வேலையை முடிக்கவில்லை. இதனுடைய கொஸ்டின் டேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஷார்ட் கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். எந்த கொஸ்டின் டேக் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
சென்டென்ஸில் ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. அதனால் கொஸ்டின் டேக்லேயும் ஹேஸ் வருது. He has not done his work yet. Has he? Director plans a scene. இந்த சென்டென்ஸோட மீனிங் கண்டுபிடிச்சிட்டு இதை ஃபாலோ பண்ணுற சென்டென்ஸ் எது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு டைரக்டர் ஒரு சீனை பிளான் பண்ணுறாரு. அதை ஆக்டர்ஸ்கிட்ட நடிகர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. He explains that to the actors. Now look at the first sentence. I see Gopi coming. நான் பார்க்கிறேன் கோபி வந்து கொண்டிருக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கோபி வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். I see Gopi coming. He wears a new dress. அவர் புதிய ஆடை அணிந்திருக்கிறார். No thanks. If said with the word no preceding thanks, it means refusing. இந்த வாக்கியத்துடைய மீனிங்கை முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் இதை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நோ தேங்க்ஸ் இந்த மாதிரி சொன்னோன்னா பணிவாக ரெஃப்யூஸ் பண்ணுறோம். அதாவது பணிவாக ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னு அர்த்தம். நோ தேங்க்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெஃப்யூசிங் எனிதிங் ஆஃபர்ட் இன் எ பொலைட் வே. ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ தேட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற 2 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகாது. He checked all the books and put them in a box. அவர் புக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு, அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வைக்கிறார். இதை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் கீழே 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த சென்டென்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஹி செக்டு. ஸோ அந்த ஆப்ஷன் த பாக்ஸ் வாஸ் க்ளோஸ்டு தென் அன்சீல்டு. ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதுதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற சென்டென்ஸ். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற வாக்கியம் கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் வி ஷுட் ஃபேஸ் இட். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். வி கேன் ஃபைண்ட் எ சொல்யூஷன். ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். எவ்ரி திங் ஹேஸ் எ சொல்யூஷன். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.